ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் C2C அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி பேசிக்கலாக இந்தியாவில் இண்டிஜினியஸாக டிஃபென்ஸுக்காக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் இந்த C2C அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். இவங்க டிஃபென்ஸுக்கு தேவையான கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ஸ் இவங்க டெவலப் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோல் சில கிரிட்டிக்கலான டிஃபென்ஸ் அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எனேபிள் சிஸ்டத்தையும் இவங்க டெவலப் பண்ணி டிஃபென்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி அட்வான்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா C4I சிஸ்டம்ஸ். இது வந்து ரியல் டைம் சிச்சுவேஷனல் அவேர்னஸ்க்காக இந்த ப்ராடக்ட் பெருமளவில் டிஃபென்ஸில் உபயோகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃபீல்டில் இருக்கிற ஒரு வீரர் வந்துட்டு ஹைகமாண்ட் ஆஃபீஸஸோட வயர்லெஸ்ஸாக கனெக்டடாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட்லேருந்து ஃபைட் பண்ணுற ஒரு வீரர் கீழே இருக்கிற ஹைகமாண்ட் ஆஃபீஸஸோட வயர்லெஸில் கனெக்டடாக இருக்கிறதுக்கும், இப்போ டேங்க் ஆப்ரேட் பண்ணுற வீரர் அவரோட ஹைகமாண்ட் ஆஃபீஸஸோட வயர்லெஸில் கனெக்டடாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி பல்வேறு விஷயத்துக்காக இந்த C4I சிஸ்டம் டிஃபென்ஸில் பயன்படுத்தப்படுது. அதுபோக டிஃபென்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற பல்வேறு டேட்டாவை ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் ட்ரிவன் டேட்டா அனாலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக IoT பேஸ்ட் என்டர்பிரைஸ் இன்டகிரேஷன், அப்புறம் சொஃபஸ்டிகேட்டட் எம்பெடட் அண்ட் FPGA டிசைன் சப்போர்ட்டும் இவங்க இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க டிஃபென்ஸுக்கு தேவையான சப்ளை செயின், அப்புறம் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், அப்புறம் மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன்ஸ், அப்புறம் சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஜினியரிங் சிஸ்டம் போன்ற சர்வீசஸ் எல்லாம் இவங்க விர்ச்சுவலாக சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் C4I சிஸ்டம்ஸ் தவிர நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஆன்டி ட்ரோன் கமாண்ட், அப்புறம் ஆன்டி ட்ரோன் கண்ட்ரோல் சிஸ்டம், அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சப் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்னு சொல்லி பல்வேறு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க 1ERP ஃபினான்ஷியல் க்ளவுடுங்கிற ப்ராடக்டை சர்வீஸாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பெருமளவுக்கு பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்லையும் நான் பேங்கிங் ஆர்கனைசேஷன்லேயும் அவங்களோட சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் சப்போர்ட்டுக்காக பயன்படுது. அதுபோக இவங்க ரியல் டைமில் லெட்ஜர் ரன் பண்ணுறதுக்கும் வேறு சில கிரிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸை இந்த செக்டரில் இருக்க கம்பெனிஸில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த 1ERP ஃபினான்ஷியல் க்ளவுடுங்கிற ப்ராடக்ட் பெருமளவில் உபயோகப்படுது. அது மட்டும் கிடையாது, இவங்க 1ERP இண்டஸ்ட்ரி க்ளவுட் ப்ராடக்ட்டுங்கிறதையும் சர்வீஸாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கன்சியூமர் கூட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறையா கம்பெனிஸ் பெருமளவு இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி இவங்க ப்ரொடக்ஷன், அப்புறம் மெயின்டெனன்ஸ், அப்புறம் ப்ரொக்ரூட்மெண்ட், இன்வென்ட்ரி, சேல்ஸ், அக்கௌண்ட் ரிசீவபிள், அக்கௌண்ட் பேயபிள், பட்ஜெட்டிங்னு சொல்லி பல்வேறு ஆக்டிவிட்டியை இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்மை யூஸ் பண்ணி சீம்லெஸ்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இதுதான் C2C அட்வான்ஸ் சிஸ்டம் பேசிக்காக பண்ணுற பிஸ்னஸ். இந்த கம்பெனிக்கு இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பல்வேறு முன்னணி என்டிட்டிஸும் நிறுவனங்களும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதில் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி இவங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதுபோக இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற பாரத் ஃபோர்ஜ், அப்புறம் L&T டிஃபென்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போன்ற முன்னணி நிறுவனங்களும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அது போக US டெக்னாலஜிஸ், அப்புறம் ஏர்னஸ்ட் யங், ஆரக்கிள் போன்ற வெளிநாடு சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா SAP, GE, அப்புறம் பிரமல், கோரமண்டல், அப்புறம் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்னு சொல்லி பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க கிளைண்ட் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெல் நோன் கம்பெனிஸ் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இதுலேருந்து இவங்களோட கிளைண்ட் பேஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நமக்கு தெரியுது. அடுத்து இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா, இந்த IPO மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 கோடி. IPO 22 நவம்பர்லேருந்து 26 நவம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்கிற லோவர் ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹214, அப்பர் ப்ரைஸ் பேண்டாக ₹226 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 600 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் அப்பர் ப்ரைஸ் பேண்டான ₹226 வாங்குறதுக்காக ஒரு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹1,35,600. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 27th நவம்பர், ரீஃபண்ட் டேட் 28th நவம்பர், ஷேர் லிஸ்டிங் டேட் 29th நவம்பர். இந்த இஷ்யூவில் டோட்டலாக 43.84 லட்சம் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், இதில் ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் கிடையாது. போஸ்ட் IPO இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 376 கோடியாக இருக்க போகுது. இன்னைக்கு தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹225 இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்னைக்கு ₹451 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம்.
ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது 2022 வெறும் 34 லட்சம் தான் இருந்திருக்கு. இதே 2023 பார்த்தீங்கன்னா அது 8 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே 2024 பார்த்தீங்கன்னா அது 41 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூங்கிறது லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 இவங்க நஷ்டம் தான் பண்ணியிருக்காங்க. இதே 2023 பார்த்தீங்கன்னா 2 கோடி 87 லட்சம் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே 2024 பார்த்தீங்கன்னா 12 கோடி 27 லட்சம் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரெவன்யூவும் லாஸ்ட் 2 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபினான்ஷியல்ஸ்லேயே இருக்க ஒரு சின்ன ஒரு மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 2023 சரி 2024 சரி பாரோயிங்ஸுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் 5 கோடி இருந்த பாரோயிங்ஸுங்கிறது இப்போ வந்து 13 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி இவங்களுக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தோம்னா இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணி இவங்க பெங்களூரில் ஒரு ட்ரைனிங் சென்டர் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி துபாயில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி பெங்களூர் ப்ரீமிசஸ்க்கு கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி டெபாசிட் பணத்தையும் இந்த இஷ்யூலேருந்து தான் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ப்ளஸ் இவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட்டுக்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த இஷ்யூலேருந்து கிடைக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து பட்ஜெட்டில் பெருமளவில் நிதி ஒதுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட நேச நாடுகளான ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், ஜெர்மனி, ரஷ்யா, யூஎஸ்ஏ போன்ற நாடுகிட்ட தான் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம டிஃபென்ஸுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சப்போர்ட் மட்டும் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்க போகிறது கிடையாது, அதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து பெரிய அளவில் க்ரோத் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதில் இந்த கம்பெனியில் இருக்கிற இன்னொரு பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸாக நான் எது பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இந்த டிஃபென்ஸ் செக்டர் க்ரோ ஆகிறதுனால லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூவும் க்ரோ ஆகிருக்கு நல்லபடியாக, இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் நல்லபடியாக க்ரோ ஆகிருக்கு, இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நல்லபடியாக க்ரோ ஆகிருக்கு. இது வந்து இந்த கம்பெனி ஒரு க்ரோத் ட்ரெஜெக்ட்ரியில் போகுதுங்கிறத காட்டுது. இது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இதெல்லாமே இந்த கம்பெனியில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ இந்த கம்பெனியில் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனியில் நான் கான்ஸாக எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க டிஃபென்ஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்க்காக இவங்க ஓவராக ரிலை பண்ணியிருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டை. சப்போஸ் இந்தியன் கவர்மெண்ட்டோட பாலிசி சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இப்போ டிஃபென்ஸுக்கு வந்துட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்போ வருங்காலத்தில் வந்து டிஃபென்ஸுக்கு இப்போ ஒதுக்குற அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்காமல் கம்மியாக பண்ணிட்டாங்களோ இல்லை பெருமளவு குறைச்சிட்டாங்கனாலோ இவங்களுக்கு பெருமளவு பிஸ்னஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். செகண்ட் என்னன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சப்போர்ட்டுங்கிறது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் சப்போர்ட்னு சொல்லி எல்லாமே ஹைலி சொஃபஸ்டிகேட்டடான ப்ராடக்ட் இவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால் இவங்க எவ்ரி நவ் அண்ட் தென் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பெருமளவில் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்காக பெருமளவு இந்த கம்பெனிக்கு செலவாகும். கிவன் த சைஸ் ஆஃப் த கம்பெனி ஒரு சின்ன கம்பெனிங்கிறனால இவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பெருமளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கு. இது இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைலி காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் டேட்டா பேட்டர்ன்ஸ், ஜென் டெக்னாலஜின்னு சொல்லி பல்வேறு கம்பெனிஸும் வந்துட்டு இவங்களுக்கு காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட பெரிய சைஸில் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி. ஸோ இவங்களோட கம்பீட் பண்ண வேண்டியது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குன்னு பார்க்குறேன். ஃபைனலி இந்த ஷேர் வந்துட்டு மெயின் போர்டு ஐபிஓ லிஸ்ட்டாக போகிறது கிடையாது, எஸ்எம்இ ஐபிஓ போர்டில் தான் லிஸ்ட்டாக போகுது. ஸோ எஸ்எம்இ ஐபிஓவாக லிஸ்ட்டாக போகிற எந்த ஒரு ஷேருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எஸ்எம்இ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்துட்டு மெயின் போர்டு ஐபிஓவில் லிஸ்ட் ஆகி வந்த கம்பெனிக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது. ப்ளஸ் வந்து எல்லா ஷேர்ஸுமே வந்து லாட் பை லாட்டாக வாங்குறதுனால அவங்க இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸே கம்மி தான். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களால் நினச்ச நேரத்தில் எஸ்எம்இ ஐபிஓ லிஸ்ட் ஆகிற ஷேரை உங்களால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐபிஓவை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்குது. இது சின்ன சைஸில் ஃபங்க்ஷன் ஆகிற கம்பெனி. இந்த கம்பெனி இருக்க செக்டருக்கும் பெரிய அளவில் க்ரோத் இருக்குது. இந்த கம்பெனிக்கும் நான் க்ரோத் இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.